வாக்கிங் இஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம நடக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பேலன்ஸ் தவறி கீழே விழுற மாதிரி போய் மறுபடியும் அந்த பேலன்ஸை ரீகெயின் பண்ணி அப்படிதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அது எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ண தேவையில்லாத அளவுக்கு நம்ம மூளை, நம்மளோட மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் அதெல்லாம் மெச்சூர் ஆயிருக்கு. நமக்கு போதிய அளவு அல்லது குறைந்தபட்ச பேலன்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, மசில் ஸ்ட்ரென்த்லாம் இல்லைன்னா நம்மளால சரிவர நடக்க முடியாது. அப்புறம் உடம்புல வலிகள் வர ஆரம்பிச்சிடும், மூட்டுகளை தேய்மானங்கள் கூட ஆரம்பிச்சிடும். இப்ப 2 உதாரணங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரோட்ல நடக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு நடக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஈஸியா தடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆரம்ப கட்டத்திலே இந்த 3 பிரின்சிபிள்ஸ், இந்த பேலன்ஸ் ட்ரைனிங், இந்த எந்தெந்த தசைகள்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கணுமோ அதுக்கான ட்ரைனிங், இந்த மூட்டுலாம் ஃப்ரீயா வேலை செய்யணும், அப்புறம் உடம்புக்கு தேவையான பேசிக்ஸ், அந்த மஸ்குலர் ஸ்ட்ரென்த், இந்த 3 விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தினா போதும் நம்மளுடைய வாக்கிங், நம்மளுடைய நடக்கும் திறனை நம்ம தக்க வைக்க முடியும். இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல போகணும். அதுக்கு இந்த காஃப் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சாதான் நம்மளால அந்த புஷ், அந்த ப்ரொபல்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்புறம் இங்க இருந்து அந்த ஃபோர்ஸ் கிடைச்சு இந்த ஸ்டேஜ் வர்றப்போ நம்மளுக்கு சிங்கிள் லெக்ல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஃபார் ஃபிராக்ஷன் செகண்ட். அப்போ அங்க பேலன்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும். அப்புறம் பாருங்க, ஸ்டெப் எடுக்கும்போது பாருங்க, இந்த மாதிரி லாங் ஸ்டெப் எடுத்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 70-80 சென்டிமீட்டர்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு ஸ்டெப் லென்த் இருக்கணும். அதுக்கு தேவை இந்த பின்தொடை தசை ஃபிளெக்சிபிலிட்டி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் முன்தொடை ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த ரெண்டுமே ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் நம்ம ஆவரேஜ் ஸ்டெப் எடுத்து நடக்க முடியும். நம்ம வாக்கிங் பண்றதுனால உடல் எடை குறையும், நம்ம மூட்டுகள் சீரா இயங்கும், நம்ம தசைகள் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நம்ம இருதயம் சீரா இயங்கும், நுரையீரல் சீரா இயங்கும். அப்படி ஒரு பார்வை இருக்கு இல்லையா? நம்ம ஏன் இப்படியும் சிந்திக்க கூடாது? நம்ம நுரையீரலும் நம்ம இருதயமும் சீரா இயங்கணும், நம்ம மூட்டுகள்லாம் நல்லா பிளெக்சிபிளா இருக்கணும், நம்ம உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கணும், ரொம்ப அதிக வெயிட் போட்டக்கூடாது, நம்ம பேலன்ஸ் மெக்கானிசம்ஸ் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், நம்ம மசிலோட ஸ்ட்ரென்த், நம்ம தசைகளோட வலுவை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா வாக்கிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா?